Hello student, I am Adam Saibu, lecturer in mechanical department. இன்னைக்கு நம்ம design of key அதில் ஒரு problem solve பண்ணலாம். A rectangular chunky key of 40 mm length is required to transmit 10 kilowatt at 900 rpm. Determine the size of the key if the permissible shear stress and crushing are limited to 65 Newton per millimeter square and 110 Newton per millimeter square respectively. Assume that the shaft and key are made of same material அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் டேட்டா இதில் ரெக்டாங்குலர் ஷங்க் கீ ஆஃப் லென்த் 40 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கீயோட லென்த் வந்து 40 mmனு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட் 10 கிலோவாட் பவர் கொடுத்துருக்காங்க. கிலோவாட் அப்படின்னா பவர். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோவாட். இந்த கிலோவாட்டை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா வாட்டுக்கு மாறிடும். அப்போ 10,000 வாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அட்டு 900 ஆர்பிஎம். ஆர்பிஎம்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை வந்து நம்ம என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 900 ஆர்பிஎம். டிட்டர்மின் த சைஸ் ஆஃப் த கீயோட சைஸ் கேட்குறாங்க. ஸோ கீயோட சைஸ் அப்படின்னா நம்ம விட்த்து, திக்னஸ், லென்த் இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் லென்த் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க 40 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம விட்த்தும் திக்னஸும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ டூ ஃபைண்டில் வந்து கீயோட விட்த்து கண்டுபிடிக்கணும், அதே போல் திக்னஸ் கண்டுபிடிக்கணும். இஃப் த பர்மிஷபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆர் லிமிட்டட் டு 65 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 110 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 65 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பர்மிஷபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ டவ் கொடுத்துருக்காங்க. டவ் இஸ் ஈக்குவல் டு 65 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்னால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து 110 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஷாஃப்ட்டும் கீயும் ஒரே மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷாஃப்ட்டுக்கு என்னென்ன கீக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே நம்ம ஷாஃப்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா சேம் மெட்டீரியல்னால் ஸ்ட்ரெஸ் மாறாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பவரும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி டார்க்கு கண்டுபிடிக்கலாம். ஆஸ் யூஷுவல் பவர் P is equal to 2 pi NT divided by 60,000. இந்த ஃபார்முலாவில் நம்ம டார்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 60,000 இதை அந்த சைடு கொண்டு போயிடுங்க, மேலே வந்துடும். 2 pi n இருக்கு இல்லையா, அதை இந்த சைடுக்கு கொண்டு வந்துடுங்க, கீழே வந்துடும். அதாவது இந்த ஈக்குவல் டு தாண்டி இந்த 2 pi n 60,000 அந்த சைடு அனுப்புகிறோம். அனுப்பும்போது டிவைட் ஆகுள்ளது மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை ஆகுள்ளது டிவைட் ஆகும் மாறும். ஸோ அப்போ P இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2 pi n இஸ் ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பவர் வந்து 10,000 இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2 இன்ட்டு பை இன்ட்டு n வந்து ஸ்பீடு 900னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு டார்க்கு. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், 10,000 into 60,000 bracket close, divide bracket open, 2 into pi into 900 bracket close equal to, so torque வந்து T is equal to 106,103.29 Newton millimeter. இந்த வேல்யூ வருது. ஸோ டார்க்கு பேஸ் பண்ணி நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். T is equal to pi by 16 tau dq. ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் பேஜில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரொசீஜர் பேஜில் பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டார்க்கு T is equal to pi by 16 tau dq. இந்த ஃபார்முலாவில் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம், ஷாஃப்டோட டயாமீட்டர். ஸோ இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா பை டவு 16 இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 16 மேலே வந்துடும், பையும் டவும் கீழே வந்துடும். அப்போ T இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவ் ஈக்குவல் டு TQ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் டார்க்கோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 106,103.29 இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவ். டவ் வேல்யூ வந்து கீக்கு உள்ள வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா ஷாஃப்ட்டும் கீயும் ஒரே மெட்டீரியலால் தான் செய்கிறாங்க.
அப்போ கீக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே தான் ஷாஃப்ட்டுக்கும் இருக்கும். அதனால் டவ் வந்து 65 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு டி கியூப். இப்போ டார்க் வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. நான் இன்ட்டு 16 கொடுக்க போகிறேன். இன்ட்டு 16 ஈக்குவல் டு டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் பை இன்ட்டு 65 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ வருது 8313.533 அப்படின்னு வருது. இஸ் ஈக்குவல் டு டி கியூப். இப்போ இந்த கியூப் இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு அமிச்சோம்னா கியூப் ரூட்டாக மாறிடும். கியூப் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். ஷிஃப்ட் அழுத்தி எக்ஸ் கியூப் அழுத்தினீங்கன்னா கியூப் ரூட் வரும். ஆன்சர் ஈக்குவல் டு ஸோ 20.25 அப்படின்னு சொல்லிட்டு வருது. டி இஸ் ஈக்குவல் டு 20.25 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த டயாமீட்டரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் பார்க்கணும் டேட்டா புக்கில். ஸோ டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா 20.25க்கு அடுத்த வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் 20க்கு அடுத்தது நமக்கு 22 தான் இருக்குது. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு நம்ம 22 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 22 mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஷாஃப்ட்டுக்கு கீக்கு விட்த்தும் திக்னஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு விட்த்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 5ல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். ஷியர் ஃபெயிலியராக இருந்தால் டோகே இஸ் ஈக்குவல் டு 2t டிவைடட் பை LWD. இந்த ஃபார்முலா எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ டோகே கீயோட ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 2t டிவைடட் பை LWD. இதில் நம்ம W தான் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன செய்வோம்னா W அந்த சைடு கொண்டு போயிடலாம், டோக்கே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஒன்றுக்கு ஒன்று இடம் மாறிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா W இஸ் ஈக்குவல் டு 2t டிவைடட் பை டோகே இன்ட்டு LD அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ W இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W இங்கே வந்துருச்சு, டோகே வந்து W இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இடம் மாறிடுச்சு. ஸோ 2t 2 இன்ட்டு டார்க்கோட வேல்யூ 106.103.29 டிவைடட் பை டோகே வந்து 65, ஷாஃப்ட் கீயோட ஷியர் ஸ்ட்ரெஸ் 65 இன்ட்டு L லென்த் வந்து 40 இன்ட்டு டி டயாமீட்டர் வந்து 22. அப்போ W என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் 2 இன்ட்டு 106.103.29 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் bracket open 65 into 40 into 22 bracket close equal to 3.7 வருது, 3.7 mm வருது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து திக்னஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ திக்னஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து நம்ம க்ரஷிங் ஃபெயிலியர்லேருந்து எடுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 6 க்ரஷிங் ஃபெயிலியராக இருந்தால், ஏன்னா ஷாஃப்ட் வந்து கீ வந்து 2 விதமான ஃபெயிலியருக்கு உட்படுத்தப்படுது. ஷியர்லேயும் ஃபெயிலியர் ஆகலாம், க்ரஷிங்லேயும் ஃபெயிலியர் ஆகலாம். ஷியர் ஃபெயிலியர் வச்சு நம்ம விட்த்து கண்டுபிடிக்கலாம். க்ரஷிங் ஃபெயிலியர் ஃபார்முலா வச்சு நம்ம திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா கே இஸ் ஈக்குவல் டு 4t டிவைடட் பை LTD. இந்த ஃபார்முலாலாம் நான் டிசைன் ப்ரொசீஜர் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து டி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் டி கீழே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, நியூமரேட்டர் கொண்டு வரணும். அப்போ மேலே கொண்டு வரணுன்னா இந்த ஈக்குவல் டு எடுத்து மேலே எடுத்துடும். ஸோ அப்போ டி வந்து இந்த சைடு அனுப்பிச்சிங்கன்னா இது மேலே போயிடும், சிக்மா கே வந்து இந்த சைடு அனுப்பிச்சிங்கன்னா இது கீழே வந்துடும். ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று இடம் மாறிக்கும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 4t டிவைடட் பை L சிக்மா கே இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சிகேன்னு போட்டுக்கலாம். சினா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு டி வந்து டார்க்கு 106.103.29 டிவைடட் பை எல் வந்து லெங்க்த்து 40 இன்ட்டு சிக்மா சிகே, சிக்மா சினா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு 110 இன்ட்டு டி டயாமீட்டர் வந்து நமக்கு 22 வந்தது. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் 4 இன்ட்டு 106.103.29 bracket close divide bracket open 40 into 110
into 22 bracket close equal to 4.38 வருது 4.38 mm வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்த் வந்து 3.7 mm வருது, திக்னஸ் வந்து 4.38 வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விட்த்து தான் அதிகமாக இருக்கணும், திக்னஸ் கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே திக்னஸ் அதிகமாக இருக்குது, விட்த்து கம்மியாகுது. ஸோ இது போல் கேஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விட்த்தை விட திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாயிண்ட் நம்பர் 9 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஃப் t is greater than w then take the next value of w and t from the data book. டேட்டா புக்லேருந்து அடுத்த வேல்யூ நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ இது வந்து டேட்டா புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீயோட விட்த்து திக்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திக்னஸ் 4.38 வந்துருச்சு, அதாவது 4 தாண்டிடுச்சு, 5 கிட்ட வந்துருச்சு. அப்போ விட்த்து வந்து 3.7 கிட்ட இருக்குது, அதாவது இந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. அப்போ நம்ம அடுத்த வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை எடுக்க முடியாது, ஏன்னா இதில் விட்த்து 4 திக்னஸ் 4 இருக்குது. ஆனால் இங்கே திக்னஸ் தேவைப்படுறதே 4.38 இருக்குது. அதனால் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். விட்த்தும் 5, திக்னஸும் 5, ஸ்கொயர் கீயை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ விட்த் இஸ் ஈக்குவல் டு 5 mm, thickness is equal to 5 mm.